திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடக்குமா? ஒன்று, இந்த நிகழ்வுகளினுடைய புள்ளிகள்லாம் நினைச்சா உங்களுக்கு என்ன தோணுது? சார், காவல்துறை பனையூர் அலுவலகத்தில் குவிஞ்சிட்டாங்க. சிஎம் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய 200 அதிகாரிகளும் பனையூர் இல்லத்தில் இருக்காங்க, நீலாங்கரை இல்லத்தில் இருக்காங்க, பனையூர் அலுவலகத்தில் இருக்காங்க, பட்டினம்பாக்கம் ஆஃபீஸில் இருக்காங்க. வழக்கமாக முதல்வருடைய கான்வாயில் ஹெட்ல இருந்து டெயில் வரைக்கும் 8 அல்லது 9 வாகனங்கள் இருக்கும். இவருக்கு ஐயா விஜய்க்கு ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் வராங்க அப்படிங்கிறதுனால 20 வாகனங்களை போட்டு அந்த வண்டியை கவர் பண்ணி சென்னையில் குறுக்கும் நெடுக்கும் 2 நாளா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எதுவுமே சக பேனலிஸ்ட் தெரியல. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். அன்னைக்கு திருமிகு சசிகலா அவர்களுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருந்து ஆதரவு கடிதம் இருக்கிறப்ப இந்த மாதிரியான எதுவுமே இல்ல சார். ஜாமரை கொண்டு வச்சாங்க சார். ஆனா இப்ப வழங்கப்பட்டுருச்சு சார். ஜாமர் கூவத்தூருக்கு ஜாமர் கொண்டு போனது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு, தெரியுங்களா? இருந்துதா? இங்க என்ன சார் நடக்குது? கான்வாயில போறாரு சார். இன்னைக்கு ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை விட்டதுல, ஒரு வீடியோ வெளியிட்டதுல என்ன போட்டது? அந்த வீடியோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மெட் ஹானரபிள் கவர்னர், முதலமைச்சர் ஆளுநரை சந்திச்சாருன்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த வீடியோல ஒரு வரி இருந்ததை தமிழ் ஊடக உலகமே தவறு இல்லையா? அது தவறு இல்லையா? என்ன தவறு? அது தவறு, டெக்னிக்கலா தவறுங்க. தவறு சார். நிர்வாகம் தெரியாம பேசாதீங்க, புரோட்டோகால் தெரியாம இருங்க. நான் சொல்றேன், பதவி ஏத்தாச்சா? இருங்கண்ணே. இல்ல தவறு இல்ல. அண்ணா அக்னி என்ன, நீ இரு, எனக்கு உன் வருத்தம் புரியுது. வருத்தம் இல்ல, இருங்க, உங்க ஆசை புரியுது எனக்கு. இல்ல நான் ஆசை இல்ல, நான் யதார்த்தம். இருங்க, நான் என்ன சொல்றேன், ஐயா நாம போய் ஐயா விஜய பார்க்கலாம், செக்ரட்டரிஸ் போய் பாக்குறாங்க. அது வேற சார். அதெல்லாம் அரசு அதிகாரிகள் எப்படி மாறிக்குவாங்க சார்? அதெல்லாம் ஒரு இருங்கய்யா, இருங்க. சட்டப்படியே தவறு இல்ல. ஐயா இருங்கய்யா, நீங்க இன்னைக்கு விஷுவல் பாத்தீங்கல்ல? விஷுவல் பாத்தீங்கல்ல? சட்டம் ஏத்துக்குதா? ஐயா நான் சொல்றேன்யா, ஐயா இன்னைக்கு விஷுவல் பாத்தீங்கல்ல? அவருக்கு வாகனத்துல இருந்து இறங்கினாரா? பூங்கத்து கொடுத்து வரவேற்றது யாரு சார்? அதெல்லாம் வேற. பெருமாள்மணி இப்படி பேசுறது எனக்கு பூங்கத்து கொடுத்து வரவேற்றது யாரு? பெருமாள்மணி எல்லாரையும் வரவேற்றாங்க சார். பெருமாள்மணி இது என்ன சாதாரணம்? ஏங்க உங்களுக்கு பூங்கத்து கொடுத்தா இல்ல என்று ஒரு சின்ன திருத்தம் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க சட்டம் நுணுக்கமாக அறிஞ்சவரு. இப்ப விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டா ஆவணமா? கையெழுத்து போட மாட்டாரு. ஆனா என்ன நடக்குது பாருங்க. எங்க நீங்க நடக்காத கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், கான்வாய் போட்டாச்சுன்னு சொல்றேன், செக்ரட்டரிஸ் போய் பாக்குறாங்கன்ற அவ்வளவு செக்யூரிட்டி நான் பார்த்த அதெல்லாம் காட்சிகள் நான் மறுக்கவே இல்லை. அது என்ன சாதாரண காட்சியா? முதல்வர் இல்லை, இந்த முதல்வர் இல்லை சார். முதல்வர் பொறுப்பேற்க தயாராகி விட்டார். அது சொல்லுங்க. அதான் சார் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? பலரும் என்ன சொல்றாங்க, முதல்வர் பொறுப்பேற்பதே தள்ளி போகுது, ஏதோ தியரிகள். 2017 போல ஒரு கற்பனை கதையை கட்டி எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இல்ல ஒரு பாயிண்ட் ஐயா நான் சொல்லிடுறேன் ஐயா, அதனாலதான் நான் சொல்றேன் ஐயா, 2017 போல எதுவுமே நடக்கல. அன்றைக்கு அரசு இயந்திரம் எப்படி வேலை? நான் கேட்ட கேள்வின்றது நீங்க சொல்றத நான் மறுக்கல. நான் அதனாலதான் அந்த நுணுக்கமான வேறுபாட்டையும் சுட்டி காட்டினேன். ஆனா சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது காங்கிரஸ அவர் அழைக்கிறார். ஆமையா, கூட்டணி 29 வரைக்கும் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு பேசுற பாஜக. நம்ம அதை அரசியலாவும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம வேற ஒன்னெல்லாம் பார்க்கலாம். என்ன நடந்திருக்குன்ற புள்ளிகளை நினைச்சா அது பாஜகவுக்கு ஓப்பானதா இருக்குமா? ஐயா, பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு பிரிகிறத தானே விரும்புறாங்க. தன்னளவுல திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸை வெளியே எடுத்து இன்னைக்கு அவங்க தாவேகா கூட போயிட்டாங்கன்னா தாவே என்டிஏ எதிர்ப்பு இன்னைக்கு 2ஆ உடையுது. இல்ல அதை விட கூர்மையான அப்படி மாறாது. இருங்க நான் சொல்றேன். இல்ல பெருமாள்மணி ஒரே ஒரு சாரி, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுப்பெற்று விட்டது. கூட்டணி அமைச்சரவையில் அவங்க பங்கு பெற்றுட்டாங்க, வேரூன்றிட்டாங்க. அப்படிதானே அதுக்கு பொருள்? ஐயா 5 எம்எல்ஏக்களை வச்சிருக்க காங்கிரஸோட பலம் என்னன்னு இந்தியாவின் 22 மாநிலங்களை ஆள்ற பாஜகவுக்கு தெரியும். ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் இதை எப்படி பார்க்கும்னா, இவ்வளவு நாளும் ஒரு முனையாக இருந்த என்டிஏ எதிர்ப்பு இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா பக்கம் போன பிறகு இருமுனையாக மாறுது. இத மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. மகிழ்ச்சியா தான் சார் பாப்பாங்க. 5 எம்எல்ஏ ஓட தான் சார் போயிருக்காங்க. 50 எம்எல்ஏ ஓட போய் 10 மினிஸ்ட்ரி வாங்க போறது இல்ல. 5 எம்எல்ஏ ஓட போய் 1 மினிஸ்ட்ரி வாங்க போறாங்க. இயல்பா கேக்குறேன் சார். அதிகாலையிலேயே அவசரமாக பதவியேற்பு செய்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சார். பல இடங்கள்ல ஆளுநர் நம்பரே கேட்கல, இல்லாத நம்பருக்கு பதவியேற்பு எல்லாம் செஞ்சிருக்காரு பாக்குறோம். இவங்க ஏன் நம்பர் கேட்கிறாரு? கேட்கலையா? அப்படி எந்த அறிவிப்பும் வரலங்கய்யா. ஐயா பார்த்துட்டு வந்திருக்காங்க, என்ன நடக்கும்னு சொல்றேன். பார்த்துருக்காங்க, பரஸ்பர கடிதத்தை கொடுத்திருக்காரு. முதல்ல சிஇஓ போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பட்டியலை கொடுத்துட்டாரு. இவர்
ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்ற கடிதத்தை கொடுத்திருக்காரு. இனிமே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க தரப்புல ஒரு நல்ல நேரத்தை ஐயா ராடன் பண்டிட் பார்த்து சொல்லுவாரு. அத முதல்வர் அலுவலகம் அங்க சொல்லும். சோ எந்த பிரச்சனையும் ஐயா என்னன்னா 1 அல்லது 2 டைம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஐயா நேரு ஸ்டேடியம் தயாராகிட்டு இருக்கு. தலைமைச் செயலகத்துல வாகனங்களை நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வாகன நம்பரே எந்தெந்த அமைச்சருக்கு ஃபேவரைட் நம்பர்னு நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போறான்னு சொல்றேன். நீங்க செக்ரட்டரியேட்ல போய் பாருங்க, 7வது வாகனமா இருப்பது 7ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வரும். அது யார் எடுத்திருக்கா, இப்ப 7000 நம்பரை யார் பயன்படுத்துறான்னு லிங்க் பண்ணி பாருங்க. ஐயா பொலிட்டிக்கலா உள்ளத கனெக்ட் பண்ணி பாருங்க. அரசியல்வாதிக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு. ஆனா நம்ம நேர்பட பேசுவாதத்தை ஜோதிடம் இல்லங்க ஐயா. ஐயா ஒரே எண்ணு தான் தலைவர்கள் பயன்படுத்துவாங்க. இப்ப நான் சொல்றேன் 50 40னா திமுகல ஒரு முக்கியமான தலைவர் நம்பர், 1 2 3 4னா ஒருத்தர் நம்பர், 90 91னா ஒருத்தர் நம்பர் தயாரா இருக்கு எல்லாமே. சார் நான் என்ன சொல்றேன், ஒரு நம்பரை வச்சு தலைவர்கள் ஐடென்டிஃபை பண்ற நாடு சார். அரசியலா பேசுங்க சார். பெருமாள் இல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எத்தனை எண்கள் இருந்தால் அவர் ஆட்சி அமைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா அரசியல் சாசனம் சொல்லி இருப்பதுபடி ஆளுநர் யாரை வேண்டுமானாலும் அதுக்குள்ளேயே வரல மணி. நான் என்ன கேக்குறேன்னா அங்க எல்லாமே தயாராயிடுச்சுன்னா சுவாமிநாதன் சொன்ன மாதிரி பிசிக இடதுசாரிகள் இன்னும் முடிவை அவங்க ஏன் முடிவெடுக்கணும்னு கேக்குறேன். 2006ல 96 எம்எல்ஏக்களோட ஐயா கலைஞர் ஐயா பதவி ஏற்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல சார், அதுக்குள்ளே வரல. அதுக்கப்புறமா நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நம்பர் ஃப்ளோர்ல தானே நிரூபிக்கணும். அது கொடுத்துருவாங்க. அது இன்னும் 2 வார டைம் இருக்கு. அதுக்குள்ள யார் வருவாங்க சார்? என்ன சார் எல்லாரும் கைய தூக்குவாங்க சார்? எல்லாருமே. ஏன் சார் இன்னொரு தேர்தலுக்கு எந்த எம்எல்ஏ சார் ரெடியா இருக்காரு? எல்லாரும் தயாரா இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், ஃப்ளோர்ல யார் வேணா கைய தூக்குவாங்க. ஃப்ளோருக்கு போட்டும் சார். நீங்க நான் சும்மா ஒருத்தரோட வேலையை ஒருத்தர் புரிதலுக்காக கேளுங்க சார். திமுக சிம்பல்ல நின்னவங்களோ அதிமுக சிம்பலுக்கு நின்னவங்களோ 3 2 பங்கு இருந்தா மட்டும் தான் அவங்க ஆதரிக்க முடியும். இல்லாட்டி அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அது வந்து அபிஷியலா பிரிஞ்சு வந்து இணையிறது. அதுதான் சார், நான் அது இல்ல. இப்ப திமுக அதிமுக நீங்களாக வேற யார் இருக்காங்கன்னு சார்? திமுக அதிமுகவையும் சேர்த்துக்கங்க சார். இதுக்குள்ளேவா சார்? என்ன சார் ஃப்ளோர்ல நீங்க கைய தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கொறடா ஒரு லெட்டர் கொடுப்பாரு ஜாதகப்படி. இருங்க நான் வரேன். ஃப்ளோர்ல ஒரு எம்எல்ஏ கைய தூக்குறாரு. இந்த குரூப்ல வந்து நிக்கிறாரு. இருங்க என்ன நடக்கும்? கொறடா சபாநாயகர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாரு. சபாநாயகர் யாரு? தாவேகாரரு. அது மேல ஒரு முடிவே எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதானே. அவர் தாவேகா வேட்பாளரா போய் நின்னுட்டு போறாரு. சார் என்ன சார் ஃப்ளோர்? சார் 2 விதமா பெரும்பான்மையை பெறலாம் சார். கட்சிகளிடம் கோரி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறுவது ஒன்று. ஃப்ளோர்ல தனித்தனியா எம்எல்ஏக்களோட ஆதரவை பெறுவது ஒன்று. இந்த அரசு பதவி ஏற்பதற்கு சட்டப்படி 1.1% கூட தடை இல்லை. நிர்வாகம் தயாராயிடுச்சு. அதெல்லாம் சரி மணி. நீங்க வந்து எங்களுக்குள்ள ரொம்ப விளையாட்டா இருக்கிறீங்க. நீங்க 118ன்றத நிரூபிச்சு ஆகணும். ஃப்ளோர்ல தானே சார் நிரூபிக்கணும். அத நாங்க மறுக்கல சார். அத பிரியனே ஃப்ளோர்ல தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக அதிமுக எல்லாரும் கை தூக்க ரெடியா இருப்பாங்க சார். கிட்ட 234 அவருக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். நான் என்ன சார் 230 சார் 118 போதும்ல சார் வந்துருன்றீங்க. அதுதான் எந்த கட்சின்னு கேக்குறேன் சார். இந்த 108 107 பேர் தாவேகா சார்பா இல்லாம இருக்காங்கல்ல சார். அதுல ஒரு 40 50 பேர் பெரிய தலைவர்கள் இந்த பக்கம் வர மாட்டாங்க. முன்னாள் மந்திரிகளா இருந்தவங்க வர்றது சிரமம். ஏனைய முதல் தடவை எம்எல்ஏ ஆகி வந்திருப்பாங்க, ஒரு தின் மார்ஜின்ல ஜெயிச்சிருப்பாங்க. எதுல இருந்து எந்த கட்சி சார்? எந்த கட்சியில வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க சார். ஒரு சார் நீங்க இல்ல முடிச்சற எனக்கு இல்ல ஒண்ணு முடிச்சற சார். என்ன மட்டும் சொல்லுங்க. புரியல சார். இல்ல நான் சொல்றேன். கொரோனா விப்பு உத்தரவுல இருக்கு. 4 கோடி இல்ல சட்டவிரோதமான சில விஷயங்கள் பண்ணலாம்ன்றது சொல்றேன் சார். சட்டவிரோதம் இல்ல சார். அது சட்டப்படி தான் சார். ஓகே அது என்ன சட்டவிரோதம்? அப்ப நீங்க சொல்ல அப்ப சார் விப்பு உத்தரவு மீறினா எம்எல்ஏ பதவி போகும், திரும்ப மறுது இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதானே. பெருமாள் மணி சொல்றது முக்கியமான பாயிண்ட், கவனிக்க வேண்டிய விஷயம். இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிறேன் ஐயா. ஐயா 5 கோடி வாக்காளர்கள்ல ஓட்டு கேட்டு முதலிடத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த 233 எம்எல்ஏல 118 எம்எல்ஏவை பெறுவது ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு கஷ்டமான காரியம் அல்ல. அதை சட்டப்பேரவைக்குள் மிக எளிதாக தாவேகா நிகழ்த்தி. அதுல ஒரு வார்த்தைங்க, ஆளும் கட்சிக்குன்னு சொல்றீங்க. ஆளும் கட்சின்ற கிரெடிட் எப்படி இருக்கும்னா பதவியேற்ற பிறகு வரும். பதவியேற்ற பிறகு வரும். ஆமா இப்ப அவர்தான் இப்ப புது பிளேயர் அவர் சார். அவர் வந்துட்டாரு சார். அவர் பதவி ஏற்கிறதுக்கு இன்னைக்கு கவர்னர் தெரியாததல்ல. ஒரு ஆளும் கட்சியா இருந்து பதவியில் இருந்து அவங்களுக்கு சிக்கல் வருகிற போது அந்த பவரை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் வாங்குறதுன்றது வேற. ஐயா அங்க 10 முறை முதல் எம்எல்ஏவாக இருந்த எங்க ஐயா செங்கோட்டையன் உள்ள இருக்காருயா, பாத்துக்குவாரு. நீங்க அவரோட சிடிஆர் எடுத்து பாருங்க. யார் யாரெல்லாம் பேர் இருக்காங்க. என்ன சார் நாங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கிட்டா சார் தாவேகா உள்ள போகுது.